பட்ஜெட் 2025 வர இன்னும் சில நாட்கள் மட்டுமே உள்ளன. இதற்கிடையில் வரி செலுத்துவோருக்கு நல்ல செய்தி இருக்கிறது என தகவல். மத்திய அரசாங்க வட்டாரங்களின்படி 2025 பட்ஜெட்டில் புதிய வரிமுறை தொடர்பான 2 பெரிய அறிவிப்புகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிடலாம் என கூறப்படுகிறது. புதிய வரிமுறையில் விலக்கு அளிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு புதிய உத்வேகம் கிடைக்கும். அதாவது மக்களின் கைகளில் அதிக பணம் இருக்கும் பட்சத்தில் செலவு திறனை அதிகரிப்பதே இதன் நோக்கமாகும் என கூறப்படுகிறது. ஆனால் இங்கே இருக்கும் முக்கிய கேள்வி, பழைய வருமான வரி திட்டத்தில் விலக்கு கிடைக்குமா என்பதுதான். ஆனால் அது குறித்து எந்தவித ஆதாரமும் இல்லை. ஆனால் இந்த முறை பட்ஜெட்டில் அரசாங்கம் வருமான வரி விலக்கில் மாற்றங்களை செய்யும். ஆனால் இந்த விலக்கு புதிய வரிமுறையில் மட்டுமே கிடைக்கும் என கூறப்படுகிறது. புதிய வரிமுறையை மேலும் கவர்ச்சிகரமானதாக மாற்ற விலக்கின் நோக்கத்தை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். மேலும் புதிய வரிமுறையில் 2 முக்கிய அறிவிப்புகள் இருக்கலாம். முதல் அறிவிப்பு நிலையான வருமானத்தில் விலக்கு, மற்றொரு அறிவிப்பு ரூபாய் 15 to 20 லட்சம் வரி அடுக்கில் உள்ளவர்களுக்கு சலுகை வழங்கலாம். புதிய வரிமுறையில் தற்போதைய நிலையான விலக்கு வரம்பு ரூபாய் 75,000 ஆகும். ஆதாரங்களின்படி அரசாங்கம் இந்த வரம்பை ரூபாய் 1 லட்சமாக அதிகரிக்க ஆலோசனை. கடந்த பட்ஜெட்டிலும் நிலையான விலக்கு வரம்பை ரூபாய் 50,000 ரூபாய் 75,000 அரசாங்கம் உயர்த்தியது. இந்த முறை விலக்கு கிடைத்தால் வரி செலுத்துவோர் தங்கள் வருமான வரியில் இருந்து ரூபாய் 1 லட்சம் வரை தொகையை இலவசமாக பெற வாய்ப்பு கிடைக்கும். ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் இருவரும் இதன் மூலம் நேரடி பலனை பெறுவார்கள். இது வரி செலுத்துவோரின் கைகளில் அதிக பணத்தை மிச்சப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவது நல்ல செய்தி என்னவென்றால், புதிய வரிமுறையில் 20% வரி அடுக்கின் வரம்பை அரசாங்கம் அதிகரிக்க முடியும். ஆதாரங்களின்படி இதுவரை ரூபாய் 12 15 லட்சம் வருமானம் உள்ளவர்களுக்கு 20% வரி விதிக்கப்பட்டது. ஆனால் இப்போது அதை ரூபாய் 20 லட்சம் வருமானமாக அதிகரிக்கலாம். இந்த மாற்றம் குறிப்பாக ரூபாய் 15 20 லட்சத்திற்கு இடையில் வருமானம் உள்ளவர்களுக்கு நிவாரணம் அளிக்கும். இந்த மாற்றம் நடுத்தர மற்றும் உயர் வருமான குழு வரி செலுத்துவோருக்கு மிகவும் பயனளிக்கும். ஏனெனில் அவர்கள் முன்பை விட குறைவான வரி செலுத்த வேண்டியிருக்கும். 2025 பட்ஜெட்டில் வரி தொடர்பான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் இறுதி முடிவை பிரதமர் அலுவலகம் எடுக்கும். இது குறித்து நிதி அமைச்சகத்தால் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பழைய வரி கொள்கையை திரும்ப பெற புதிய வரிமுறையை மிகவும் கவர்ச்சிகரமானதாக மாற்றுவது அவசியம் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே தற்போதுள்ள வரி விலக்கின் நோக்கம் அதிகரிக்கப்பட வேண்டும். புதிய வரிமுறையில் ரூபாய் 7 லட்சம் வரை வருமானம் தற்போது வரி இல்லாதது மற்றும் நிலையான விலக்கு கிடைக்கிறது. இது தவிர வேறு எந்த வகையான விலக்குகள் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 2024 2025 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1 தாக்கல் செய்யப்படும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது தொடர்ச்சியான 8வது பட்ஜெட்டை தாக்கல் செய்வார். அதே நேரத்தில் இது மோடி அரசாங்கத்தின் 3வது பதவிக்காலத்தில் தாக்கல் செய்யப்படும் 2வது முழு பட்ஜெட் ஆகும். நிதி பற்றாக்குறையை கட்டுக்குள் வைத்திருப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்று பொருளாதார வல்லுநர்கள் வலியுறுத்துகின்றனர். நடப்பு நிதியாண்டிற்கான நிதி பற்றாக்குறை இலக்கு 4.9% ஆகும். இது 2026 ஆண்டுக்குள் 4.5%க்கும் குறைவாக குறைக்க இலக்கு வைக்கப்பட்டுள்ளது.